கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்துடக்கூடாது, கேஷ் பாக்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. கானா வினோத் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாரு, நீங்க போய் அவரை கொஞ்சம் ஹாப்பி ஆக்குங்க அப்படின்னு நிமிஷத்துக்கு ஒரு 100 மெசேஜ் ஆகுது எனக்கு வருது. எனக்கும் தெரியும் கண்டிப்பா நீங்க சொல்லனா கூட நான் கண்டிப்பா கானா வினோத் பார்த்த உடனே டேய் அந்த கேஷ் பாக்ஸ் தொட்டனா கையை வெட்டிடுவேன் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா அவன் வந்து டைட்டில் வின்னரா வரக்கூடிய ஒரு ஆள் தான். அதுக்கு நான் என்னெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள மட்டும் என்னை விட்டாங்கன்னா அதுக்காக என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ நான் எல்லாத்தையும் செய்வேன். ஏன்னா கானா வினோத் தான் டைட்டில் வின்னரா வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தெரியும் அவர் வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க கூடாது, நான் சொல்லிடுவேன். ஒரு 100 வாட்டி 200 வாட்டி கூட சொல்லிடுவேன். கேஷ் பாக்ஸை மட்டும் தொட்டேனா அவ்வளவுதான், நீ காலி அப்படின்னு கூட நான் சொல்லிடுவேன். கவலையப்படாதீங்க. என்ன உள்ள விட்ட உடனே நான் முதல்ல பண்ண போற வேலையே நீ கேஷ் பாக்ஸ் எடுக்காத மச்சான் அப்படின்னு சொல்றது. 2வது வேலை அவனை ஹாப்பியா அவன் கூடவே பாட்டு பாடிக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு யார் பக்கமும் போக விடாம யாரும் அவனை வந்து தாக்க விடாம அவனை நான் பார்த்துப்பேன். என்ன மட்டும் உள்ள விட்டா போதும், அதுதான். சரிங்களா? கேஷ் பாக்ஸ் தொட விட மாட்டேன் ப்ளீஸ். இதுக்கு மேல சொல்லாதீங்க, என்னால முடியல. இன்பாக்ஸ் ஃபுல் ஆயிட்டு இருக்கு. ஓகே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. யாரு டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலையும் அதிகரிச்சுட்டே வருது. இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்ல எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரா மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் கேம்ல பல ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா பிரவீன்ராஜ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கானா வினோத் கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளையும் குழப்பத்திலையும் ஆழ்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். பிரவீனோட இந்த செயலால மனமுடைஞ்சு போன கானா வினோத் ரொம்பவே அப்செட் ஆகி எல்லார் கூடவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இதனால மொத்த பிக் பாஸ் வீடுமே இப்போ கானா வினோத்க்கு அகைன்ஸ்டா திரும்பி இருக்கு. பலருமே கானா வினோத்தை தேவையில்லாம டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சோஷியல் மீடியால பேசிட்டு வராங்க. எங்க அவர் டைட்டில் வின்னர் ஆகிருவாரோ அப்படின்னு தான் மத்த கண்டஸ்டன்ஸ் அவரை கார்னர் பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு வராங்க. கானா வினோத்தும் 15 இருந்து 20 லட்சம் கேஷ் பாக்ஸ்ல வந்துட்டா நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கானா வினோத்தோட இந்த முடிவு மக்கள் பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கானா வினோத்தும் அமித் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமித்தோட என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதனால பலருமே அமித்க்கு நீங்க உள்ள போனா கானா வினோத்தை கேஷ் பாக்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பதிலளிக்கிற விதமா அமித்தும் இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. உள்ள போனா கண்டிப்பா கானா வினோத்தை கேஷ் பாக்ஸை எடுக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமித்தோட இந்த வீடியோ கானா வினோத் ஃபேன்ஸ்க்கு ஆறுதலா அமைஞ்சிருக்கு. கானா வினோத்தும் பிக் பாஸ் ஹவுஸ்ல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றாரு. கண்டிப்பா அமித் போனா அவரோட கேம் பிளே நல்லா இருக்கும், சீக்கிரமே உள்ள போங்க அப்படின்னு அமித்க்கு பலருமே வேண்டுகோளை வச்சுட்டு வராங்க. இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல டைட்டில் வின்னராக தகுதி இருக்கிற அந்த கண்டஸ்டன்ட் யாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.